ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த ஷோ. நான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 248 பேப்பர் ஐடி. நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மாப்பிள்ளை வணக்கண்டா மாப்பிள்ளை, தேனியிலேருந்து தேனி அருண்குமார் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரே பங்காளி, என் பங்காளி அவருக்கு தான் அந்த வீடியோ. வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி. ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப கஷ்டமான பதிவாக இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து மஞ்சக்காமால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. நான் கூட சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், நீங்களும் போட்டிருக்கீங்க. நான் அந்த கமாண்டை வந்து பார்த்தேன். நீங்கள் என்ன தான் பேசியிருந்தாலும், நானே உங்களுக்கு சில நேரம் ஒரு அகைன்ஸ்டாக பேசியிருந்தாலும், உங்கள் அந்த கமாண்டில் வந்து பார்த்தேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னே ஒவ்வொருத்தரும் இந்த கமாண்டில் வந்து, அண்ணே அங்கே போய் மருந்து சாப்பிடுங்க, எங்கள் ஊருக்கு வாங்க மருந்து கொடுக்குறாங்க மஞ்சக்காமலைக்கு, இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி எல்லாருமே உங்களை ஒரு கேர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பணங்காசு பெருசாக சம்பாதிக்கடல் மங்களி, நல்ல மனசு சம்பாதிச்சு பண்ணியிருக்கீங்க. நல்ல நண்பர்களை சம்பாதிச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்கான், வளர்கிற வரைக்கும் அண்ணன் பாஸ் தலைவா அப்படிம்பாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் இவன் யார்றா இவனுக்கெல்லாம் ரூபா உதவி பண்ணக்கூடாது, நம்ம நைஸாக நவுண்டுன்னு சொல்லிட்டு நவுண்டுருவாங்க. அப்படி சில பேர் இருக்கானுவா. ஆனால் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கமாண்டு நல்ல கமாண்டெல்லாம் வராது பங்காளி. சரியா? உங்கள் மனசுக்கு தான் நல்லா இருக்க போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியாகலையா டக்குன்னு திருநெல்வேலிக்கு ஓடியாங்க, காரையாக இருக்குவாங்க. நான் வேணால் பாவனாசம் கூட்டு போகிறேன், பைக்கில் வச்சு கூட்டு போய் உங்களுக்கு நான் வந்து மருந்து மாத்திரை வாங்கி தரேன். இல்லைன்னா பாவனாசில் பற்றியும் மருந்து கொடுக்காங்க, உருண்டை 2 உருண்டை வாங்கி போடுங்க, சரியாக வந்துடும். அதனால் நல்ல நண்பர்களை சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ ஒன்றத்தையும் காணும். ரொம்ப உடம்பு முடியலைன்னா உடம்பை பார்த்துக்கோங்க. குடிக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. முதல்ல உடம்பு நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. நல்லா பழைய சோறு சாப்பிடுங்க, இளநீ நல்லா குடிங்க, நல்லா குளிர்ச்சியான உள்ள பொருளை சாப்பிடுங்க. சரியா பங்காளி? ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிங்கன்னா பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ஐடி 648 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேன் டச் பண்ணுங்கள். ஹாய் வணக்கம் வணக்கம் வணக்கம்.